என்னது டைம் இல்லையா? போன் பேச டைம் இல்ல, ஃபேமிலி டின்னர் டைம் இல்ல, ஷாப்பிங் டேட்டிங் மீட்டிங் எதுக்கும் டைம் இல்ல. மேக் டைம். டேக் தட் ஹாலிடே. GT Holiday. GT Holidays, South India's #1 travel brand. தல்லாக்குளம் எலும்பு ரோஸ்ட், மார்க்கெட் மட்டன் நெஞ்சு சாப்ஸ், சிம்மக்கல் வெங்காய குடல், விளக்கு தூண் ஜிகிர்தண்டான்னு மதுர உணவுகளை சாப்பிட பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. நல்ல வெரைட்டியா ருசியா சாப்பிடலாம். ஆதன் சினிமா நேயர்களுக்கு என்னோட வணக்கங்கள். நம்ம இன்னைக்கு யார் கூட பேச போறோம் பாத்தீங்கன்னா, லுல்லு சபா அப்படின்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகம் வரும். இவரோட காமெடி இல்லாம நம்ம எந்த சினிமே பார்த்த முடியாத அளவுக்கு நிறைய காமெடி பண்ணியிருக்காரு. லுல்லு சபா ஈஸ்டர் அவர்கள் தான். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க நீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், ரொம்ப நல்லா இருக்கேன். சூப்பர் சார், சூப்பர் சார். ஆக்சுவலி நீங்க வந்து இப்ப அயர்லாந்துல செட்டில் ஆனதா நாங்க கேள்விப்பட்டோம் சார். ஆமா, ஒரு 4 வருஷம். ஓகே சார், அதை பத்தி ஒரு சில வார்த்தை. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியாது சார், லுல்லு சபா ஈஸ்டர் வந்து இப்ப அயர்லாந்துல இருக்காரா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. எப்படி சார் அயர்லாந்து பேசிக்கலாம் நீங்க? நம்மளோட முயற்சி ஒண்ணும் இல்ல, எல்லாமே கோவிட் தான். கொரோனா தான் நம்மளை தள்ளிட்டு வந்தது இங்க. என் வைஃப் வந்து ஸ்டாஃப் நர்ஸ். ஓகே சார். ஒரு கட்டத்துல அவங்க வந்து ஃபாரின் போய் ஒர்க் பண்ணோன்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாலேயே அதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைகள்லாம் ஆகி போச்சு. ஒரு 10 வருஷம் கடந்த பிறகு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவங்க வந்துட்டாங்க. நான் குழந்தைங்களை அங்க வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இந்த கொரோனா வந்தப்போ சந்திக்கவே முடியாது, பேசவே முடியாது, ஃபிளைட் எல்லாம் கட் பண்ணிட்டானுங்க. இனிமேல் நான் யாரோ நீ யாரோன்ற மாதிரி அடுத்த தெருல இருக்கவனே வேற ஏதோ வெளிநாட்டுல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. சந்திக்கவே முடியாதுன்ற மாதிரி. அப்போ ஒரு 10 நாள் ஓபன் பண்ணாங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு நேரா கிளம்பி ஃபிளைட்டை பிடிச்சிட்டு இங்க வந்துட்டேன். வந்தோடனே வாடா ராசா, உனக்காக தான்டா காத்துன்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி நம்மள அப்படியே போட்டு இங்க ஜெயில பூட்டிட்டாங்க. ஜெயில போட்டாங்களா சார்? எப்படி இருக்கு சார் அயர்லாந்து வாழ்க்கைலாம்? வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கு. நம்ம இந்தியாவோட இங்க கல்வி வந்து ரொம்ப கொஞ்சம் எளிமையா இருக்கு பசங்களுக்கான. ஆமா, அது பசங்க மேல திணிப்பு கொஞ்சம் கம்மி. இங்க திணிக்கிறது இல்ல, பசங்களுக்கு என்ன வருதோ அது. சரி, நானும் இங்க வந்து சும்மா பசங்களை விட்டுட்டு ஓடிடலான்னு தான் வந்தேன். பட் 2 பொம்பளை பசங்களா இருக்கனால கேர் எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால சரி, முதல்ல பசங்க படிக்கட்டும், அவங்க வளர்த்தோம், அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படியே கண்டிப்பா கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். 12 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த படம் இப்ப ரீசெண்டா ரிலீஸ் ஆகி பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு, மதகதராஜ். அதுல நீங்க பண்ணிருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்லுங்க சார். அந்த படங்களை இப்ப ரீசெண்டா பாத்துருப்பாங்க, நீங்க ஃபேமிலியோட கூட பாத்துருப்பீங்க. எப்படி கொண்டாடினாங்க மக்கள்? ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. இந்நேரம் தமிழ்நாட்டுல இல்லையே அப்படின்ட்டு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த படம் எடுத்துட்டு அப்புறம் ரிலீஸ்க்கு எல்லாம் கொஞ்சம் தடை வரும்போது ஒரு 1.5 வருஷம் கழிச்சு சுந்தர்சி சார் வந்து அடுத்த இதுக்கு போயிட்டாரு, அடுத்த ப்ராஜெக்டுக்கு. அப்போ நாங்கெல்லாம் என்ன சார் அது இந்த படம், ஒன்னும் கவலைப்படாதீங்க, 10 வருஷம் கழிச்சு படம் வந்தா கூட இந்த படம் சூப்பர் ஹிட் அப்படின்னு அவர் சொன்னார் சார். சத்தியமா இந்த வார்த்தையை சொன்னாரு. அந்த அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, 12 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த இப்ப எடுத்த புது படங்களை விட அது ஹிட் அப்படின்ட்டு எனக்கு அங்க சென்னையில இருந்து நிறைய போன் பண்ணி சொன்னாங்க. சுந்தர்சி சார் இஸ் அமேசிங் டைரக்டர். அவருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அங்க வந்து பெரிய கூட்டம் சார். வருவன்னாங்க, விஷால் சாரு, சந்தானம், அப்புறம் அங்க தெலுங்கு வில்லன் இப்படி இப்படி வந்து எக்கச்சக்கமான ஆர்டிஸ்ட். அப்புறம் நானு, முத்துக்காளை அண்ணன், இந்த மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட். ரமேஷ் இருந்தாரு, கடகப்பன் ரமேஷ், அப்பதான் எனக்கு நல்ல நண்பர். சோ நிறைய பேர். ஆனா என்ன பண்ணாரு சுந்தர்சி சார், ஒரு நாள் நான் தூரமா எப்பயுமே நின்னுப்பேன், எதுக்கு நம்மளுக்கு சீன் சொன்னா போய் நடிச்சுட்டு வருவோம் அப்படின்ட்டு நானும் முத்துக்காலர்லாம் ஒரு பக்கமா இருப்போம். அங்க லைட் பண்றதுக்கு ஒரு 45 நிமிஷம் ஆகும். என்ன பண்ண, அங்க இருந்து ஈஸ்டர் அங்க நிக்கிறாரு, கூப்பிடு. அவரு 2-3 நாளா கவனிச்சிருக்காரு. என்ன நான் தயங்கி எங்கன்னா யாரு கூடயும் இல்லாம ஓரமா ஒதுங்கி நின்று அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. என்னை கூப்பிட்டு பக்கத்துல சேர் போட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour அந்த லைட் பண்ற வரைக்கும் என்னை பற்றி
எங்க அப்பாவை பத்தி விசாரிச்சு என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அப்படின்ட்டு ஒரு ஒரு சாதாரண சின்ன ஆர்டிஸ்ட கம்ஃபர்ட் பண்றாரு சார் அவரு. அவ்வளவு தூரம் கம்ஃபர்ட் அவருக்கு அது பண்றாரு. தேவையே கிடையாது. அவரு சூப்பர் டூப்பர் டைரக்டர், என்னை கம்ஃபர்ட் பண்றாரு. ஸோ நான் வாழ்நாள்ல வந்து ரொம்ப ரொம்ப மதிக்கிற இயக்குனர்கள் 2 பேர்னா, ஒண்ணு மணிவண்ணன் சார், அடுத்து சுந்தர் சி தேவர். அமேசிங் தேவர். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதுல மரம் போல கூட பண்ணிருப்பீங்க சார். அதுல ஒரு இன்சிடென்ட், ஏதாவது ஒரு ஃபன்னான இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு, அதை எங்களுக்கு ஷேர் பண்ணலாமா மதகத ராஜால? மனோபாலா சார் ரொம்ப, அதாவது எல்லா டப்பிங் பேசிட்டே இருப்போம் நம்ம, நேரா உள்ள வருவாரு. ஏய் உனக்கு என்னடா வேற வேலை இல்லை, நான் அடுத்து இது போகணும்டா, நான் பேசுறேன் தள்ளு அப்படின்ட்டு அவர் பாட்டு அவர் சீன் போட்டு பேசிட்டு போயிடுவாரு. எல்லாரையும் உரிமையா பேசக்கூடிய ஒரு நல்ல அவ்வளோ அவரு பெருசா இதெல்லாம் நான்லாம் மணிவண்ணன் சார் கூட ஒர்க் பண்ணேன். நான் ரைட்டரா மணிவண்ணன் சார் கிட்ட ஜாலிவுட் எக்ஸ்பிரஸ் சன் டிவில ஒரு ப்ரோக்ராம் பண்ணாரு சரிகமனுக்கு. சாரும் பக்ரூன்னு ஒரு ஆர்டிஸ்ட் இருக்காருல்ல, குள்ளமா இருப்பாரு, அவரும் ஆங்கரு. அந்த ஆங்கர் ஸ்கிரிப்ட் நான் தான் பண்றேன். ஸோ மணிவண்ணன் சார் கிட்ட அப்போ நம்ம ரொம்ப நல்ல நெருக்கம் இருந்தோம். ரொம்ப இயல்பான மனிதர் மணிவண்ணன் சார். அவரை மணிவண்ணன் சார் வந்து ஒரு பக்தி மயத்தோட பார்ப்போம். ஏன்னா டைரக்டர் கோபுரங்கள் சார்வதுல இருந்து எல்லா படமும் அமைதிப்படையெல்லாம் அப்படியே என்ன டே மணி பாடாங்க அப்படின்னு அவ்வளவு உரிமையா பழகுற. ஆமா மனோபாலா சார் நம்மள கூட டேய் வாடா அப்படின்னு வரா, யாரா இந்த ஆளு நம்ம முன்ன பின்ன தெரியாது, அவர் பெரிய டைரக்டரா இருக்கலாம், என்னடா வாடான்றாரு அப்படின்னு நினைச்சுப்போம். ஆனா அவர் வந்து இயல்பாவே ரொம்ப அன்பான மனுஷன் மனோபாலா சார். வெரி நைஸ். உரிமை எடுத்து பேசக்கூடிய. ஆமா ரொம்ப உரிமையா பேசுவாரு. ஷூட்டிங் கூப்பிடாம போயிடுவாரு. என்னடா இந்த படத்துல நான் இல்லையா அப்படின்னு கேட்டு நடிச்சுக்குவாரு, ஒன்னும் பிரச்சனை இல்லை, அந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கூடிய. ஏன்னா வந்து அவர் சீனியர் மோஸ்ட்ங்க. அவரு மணிவண்ணன் சார்லாம் பாரதி ராஜா சார் கிட்ட இருந்து எல்லா ஃபீல்டுல எவன் இன்னைக்கு முதல் தடவை சினிமா எடுக்க வர வரைக்கும் தெரியும் அவருக்கு. ரொம்ப இயல்பான மனுஷன், ரொம்ப அன்பான மனுஷன். ஃபர்ஸ்ட் பழகும் போது நம்மளுக்கு இல்ல இவர் மரியாதை இல்லாம பேசுறாரு, இவர் ஒரு மாதிரி திமிரா இருக்காரோ அப்படின்னு தோணும். ஆனா அது இல்ல, அது ஒரு மென்மையான மனுஷன். அதே மாதிரி மணிவண்ணன் சார் சூப்பரா கேரக்டர், ஒரு அற்புதமான கேரக்டர். எப்படி எழுத வேண்டும், எப்படி ஒரு எழுத்தை பிரசன்ட் பண்ணோன்ட்டு அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டேன். ரொம்ப அழகா சொல்லி கொடுப்பாரு, வலிக்காம சொல்லி கொடுப்பாரு சார். அவர் டைரக்டரா இருக்கும் போது ரொம்ப சுந்தர் சார் எல்லாம் சொல்லுவாங்க டெரரா இருப்பாருன்ட்டு. அதுக்கப்புறம் அவர் நடிக்க வந்துட்டு நான் பழகுற ரொம்ப பழுத்து ரொம்ப அழகா கத்து கொடுப்பாரு, காயப்படுத்த மாட்டாரு. டேய் உனக்கு என்னடா, நான் எனக்கு 25 வயசு, அவர் வந்து 25 படம் நடிச்சுட்டாரு, 20 வருஷம் அவங்கிட்ட படம் நடிச்சுட்டாரு. அப்ப அதை கவனிக்க மாட்டாரு, அதை பொருட்படுத்த மாட்டாரு. நமக்கு அழகா வலிக்காம சொல்லி தருவாரு. டேய் இது என்னடா ஸ்கிரிப்ட் அப்படின்னு போட மாட்டாரு. இல்ல தம்பி இதை இப்படி சொல்லலாம்ல, இத உன்னோட இதுதான், நீ இப்படி எழுதிருக்க, நான் இப்படி சொல்றேன்பா, வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு, அது பழசு இல்ல, நான் இப்படி சொல்றேன் அப்படின்ட்டு வருவாரு. ரொம்ப அழகா எப்படி ஒரு ஒரு விஷயத்த பிரசன்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கத்து கொடுத்த ஒரு அற்புதமான மனுஷன். சூப்பர். இப்போ மதகத ராஜால வந்து பாத்தீங்கன்னா சந்தானம் அவர்கள் வந்து காமெடி ஆக்டரா பண்ணது வந்து பெரிய வரவேற்பு வந்திருக்கு சார். இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா அவர் இன்னும் ஹீரோ பண்ணாலுமே கொஞ்சம் கொஞ்சம் படங்கள் காமெடி ஆக்டரா பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதை பத்தி உங்க கருத்து என்ன சார்? அவன் ஏன் ஹீரோவா பண்ணான்னு தான் நான் அப்போத்துல கேட்டேன். சந்தானம் வந்து காமெடியா இருக்கும் போது அவன் தான் ஹீரோ. கண்டிப்பா பாருங்க, எனக்கு தெரிஞ்ச ரஜினி சார் படத்துல இருந்து இவர சூர்யா சார் இருக்கலாம், தனுஷ் சார், எல்லா படத்துலயும் சந்தானம் தான். சந்தானத்துக்காக காத்திருந்தவர்கள். நம்ம அஜித் சார்லாம் வந்து சந்தானம் பண்ணணும்ட்டு வெயிட் பண்ணியெல்லாம் அங்க 2-3 நாள். விஜய் சார் பண்ணுவோம், எல்லா படத்துலயுமே
சந்தானத்தோட தேவை இருந்தது. கண்டிப்பா. அது ஹீரோ ஆன பிறகு அவன் எந்த வரிசையில போய் நிக்கிறாப்ல அப்படின்னு நம்மளுக்கு புரியல. நானு என்னோட அண்ணன் உதயன் எல்லாம் அப்பயே சொன்னோம். சந்தானம் ஏன்னா வந்து நீ காமெடியா நடிச்சா நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம், நிறைய பேருக்கு வேலை கொடுக்கலாம், அண்ட் நீ எப்பயுமே பிஸியா இருக்கலாம், டாப்ல இருக்கலாம் அப்படின்றதுதான் எங்க எல்லாரோட விருப்பம். சந்தானம் எங்களுக்கு ஹீரோ தான், ஆனா சந்தானம் காமெடியா பண்ணாதான் எங்களுக்கு ஹீரோ. ஈஸ்டர் அப்படி சொன்னாலே லுலு சபா அப்படிதான் நம்மளுக்கு எல்லாமே ஞாபகம் வரும் சார். நீங்க லுலு சபால தான் அந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்களா, இல்ல அதுக்கு முன்னாடி இந்த ஃபீல்டு இருந்தீங்களா சார்? நான் எப்ப ஃபீல்டுக்குள்ள வந்தேன்னு சொன்னா என் வயசு தெரிஞ்சிருவேன். பரவாயில்ல சார், வயசு தெரிஞ்சாலும் நாங்க சொல்லிக்கிறோம், ஈஸ்டர் வந்து பார்க்கதான் இப்படி இருப்பாரு, அவர் எப்பயுமே வந்து மனசுல இளமை, அவருக்கு வந்து 22 தான் அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோம் சார். நான் கிட்டத்தட்ட 3 வயசுல இருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு நினைவு ஆமா அண்ணன் ஜோகர் துளசின்னு ஆர்டிஸ்ட், அவரு என்னை தூக்கிட்டு போய் ஸ்டேஜ்ல நடிச்சிருக்காரு. 79 கரெக்டா. அப்பதான் வந்து தனிக்காட்டு ராஜான்னு குணக்கலை குன்று விசி கோநாதன் அவர்களோட படம். எங்க அப்பாவும் அவரும் நல்ல நட்பு. அந்த படத்துல ரஜினி சார் கூட நடிச்சேன். ரஜினி சாரு, தேங்காய் சீனிவாசன் சாரு, விஜய் மகேந்திரன் சாரு, எல்லார் மடியிலயும் நான் உட்கார்ந்துருக்கேன். இப்போ அவரு ரஜினி சார் சொல்ல முடியாது, நான் தான் சொல்லிக்கணும். அது அந்த குழந்தை யாரு? நான் தான் அந்த குழந்தையே நான் தான் சார். அதுக்கப்புறம் மேடை நாடகங்கள் தான் அப்ப அதிகம். அப்ப 2 ட்ரூப் இருந்தது, அமெச்சூர் எல்லாம் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் ட்ரூப்ஸ். அதுல வந்து குழந்தை நட்சத்திரங்கள் வந்து ரொம்ப கடினம் கிடைக்கிறது, ரொம்ப ரேர் தான். ஸோ அப்பாவுக்கு நிறைய பழக்கம் இருக்கிறதுனால நிறைய குழுக்கள்ல நான் தான் குழந்தை நட்சத்திரம். குழந்தை நட்சத்திரம் வந்திருக்கீங்க சார்? ஆமா, அது 79ல ஆரம்பிச்சு அப்படியே வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் 89, 90ல வந்து +2 முடிச்சுட்டு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஜாயின் பண்ணிட்டேன். உப்மா கம்பெனி, பொங்கல் கம்பெனி, எல்லா கம்பெனிலும் ஒர்க் பண்ணிருக்கேன். 3 மாசம் அப்படின்ற மாதிரி நிறைய வேலை செய்துட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த லொல்லு சபா தான். ஆக்சுவலா லொல்லு சபாக்கு வந்து ரைட்டர் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு முன்னால ஒரு சஞ்சீவ் கே குமார்னு ஒரு டைரக்டர் கூட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவர் தான் அதுக்கப்புறமா குரோர்பத்தி அந்த நிறைய ஷோஸ்லாம் கன்னடால தெலுங்குல எல்லாம் பண்ணாரு. அவர் கூட யதார்த்தம்னு ஒரு சீரியல் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் தான் ரைட்டர். அதுக்கு ரொம்ப சின்ன வயசு தான், பட் எனக்கு எல்லாருமே கூட இருந்தவங்க எல்லாம், கேமராமேன் ராகவ் போன்றவர்கள்லாம் வந்து தட்டி கொடுத்து உன்னால முடியும்டா, பண்றா அப்படின்ட்டு சொன்னதுனால ஒரு ஆர்வத்துல அப்படியே நானும் எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். ஒரு கட்டத்துல அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போச்சு டைரக்டருக்கு. அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு முடிச்சுட்டு இருக்கும்போது தான் அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் தான் சொன்னாரு, தம்பி இந்த மாதிரி லொல்லு சபான்னு ஒண்ணு பண்றாங்கடா, ரைட்டரு வேணும்னு கேட்டாரு ஒரு இயக்குனரு, போடா நீ அப்படின்னாரு. எங்க அண்ணன் ஜெயக்குமாருக்கும் ஜேம்ஸ் வசந்தனுக்கும் நல்ல பழக்கம். அவர் சொன்னனால அங்க போய் ராம்பாலா சாரை சந்திச்சோம். ராம்பாலா சார், அப்புறம் அண்ணன் ஜெகன், அண்ணன் செம்புலி ஜெகன் அண்ணன், டைரக்டர் ஜேபி, எல்லாருமே அங்க உட்காந்துருந்தாங்க. எல்லாமே பெரிய டீம். இப்போ போனோன்னா ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம். அப்போ வந்து அது வந்து பொலிட்டிக்கல் சட்டையரா இருந்தது. எழுதிட்டு வாங்க, எழுதணும் அப்படின்ட்டு. அவங்க சினிமாக்காரர்கள் வந்து ரொம்ப டைம் எடுத்துவாங்க. நம்ம எல்லாம் அப்படி இல்லைல்ல, என்ன கிடைக்குதோ அப்படின்ட்டு அன்னைக்கு ஓவர் நைட்ல உட்காந்து ஒரு 1/2 hour ஸ்கிரிப்ட் எழுதி அடுத்த நாள் எடுத்துட்டு போய் ராம்பால் அண்ணங்கிட்ட படிச்சு காட்டினேன். ரொம்ப சூப்பரா இருக்கியா, நல்லா இருக்கு, ஆனா இது என் ஸ்டைல் இல்லை, இது வேணான்ட்டார். எழுதுற, நீ நல்லா எழுதுற, தமிழ் எல்லாம் படிச்சிருக்க, ஓகே, பட் இது என் ஸ்டைல் இல்லை, என் ஸ்டைல்ல அவரு ஒரு ஸ்டைல் சொன்னாரு. அதுக்கப்புறம் அதை வச்சுதான் அப்படியே கேரி பண்ணிட்டு இருந்தோம். ராம்பால் அண்ணன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டான டைரக்டர்.
அவர் ஒண்ணு பேசணும்னா இதான் பேசணும் அப்படின்ட்டு ரொம்ப தெளிவா இருப்பாரு. ரொம்ப அதுல கிளியர் கட்டா அவரு அந்த மைண்டோட தான் வருவாரு. அது வரலன்னா அதுக்கப்புறம் அந்த ஷூட்டிங்கே நடக்காது. அது மாதிரி அப்போ வந்து 2-3 ஆர்டிஸ்ட் ட்ரை பண்றாரு. ஒரு பெரிய டைலாக், ஒரு பக்கம் டைலாக் அவங்க பேசவே மாட்டாங்க. நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன், பேசவே மாட்டாங்க. அப்போ அண்ணன் ஜேபி அவர் தான் கேமராமேன். அவர்தான் யோ ஏதிங்க எல்லாரையும் கஷ்டப்பட்டு 3 பேரை கூட்டு வந்தா இவன் நல்லா பேசான இவனே பேச வைனாரு. கிட்டத்தட்ட ஒரு 9-9:15 மணி இருக்கும். ஆக்சுவலா பேக்கப் ஆகிற டைமை தாண்டிடுது. இவங்க காலையில இருந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏய் நீ பேசுற அப்படின்னாரு. ஒரு 4 ஷாட் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சுட்டேன். அதுல இருந்து அன்னில இருந்து நடிகன் ஆயிட்டேன். லொல்லு சபால ஒரு 20 நிமிஷத்துல முடிச்சிட்டீங்க ஃபுல்லா. 20 நம்ம தானே டைலாக் காலையில இருந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். மனப்படமா இருந்துச்சு. நடிகன் ஆயிட்டேன். நடிகன் இருக்கிறது கொஞ்சம் வசதியா இருந்தது. அசிஸ்டண்டா 200 ரூபாய் சம்பளம் வாங்குறதுக்கும் நடிகனா 1500 சம்பளம் வாங்குறது பெரிய வித்தியாசம் இருக்குல்ல. கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். அது இல்லாம நம்ம உட்காந்து காசு எடுத்து வந்துறாங்க. மாதிரியான வசதிகள்லாம் இருந்தோம்னா சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நடிகனா கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சேன். அந்த லொல்லு சபா டீம் ஃபார்ம் ஆனது எப்படி சார்? நான் வந்து ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொருக்கிட்டையுமே ஒரு தனித்தனி திறமைகள் நம்ம பார்க்க முடியும். அந்த டீம் எப்படி ஃபார்ம் பண்ணீங்க? ஆக்சுவலா லொல்லு சபா ஆரம்பித்தது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து சாமி அண்ணன், நானு, அதுக்கப்புறம் டைரக்டர் ஜேபி, ராசுகுட்டி, செம்புலி ஜெகன் அண்ணன், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் ஜெயக்குமார்னு ஒருத்தர். நாங்க 5 பேர் தான் நடிகர்கள். நாங்க நடிச்சுட்டு இருந்தோம். அப்படியே போயிட்டு இருந்தது. ஒரு 2-3 எபிசோடு. ஒரு எபிசோட்ல வந்து கொஞ்சம் இந்த பிள்ளையாரு பத்தி கொஞ்சம் கிண்டல் பண்ணிட்டோம். பண்ண உடனே அவன் கத்தி கப்படெல்லாம் எடுத்துன்னு சேனல் வாசல்ல நின்ட்டான். நடிச்சவங்களாம் வெளில கூப்பிடுறான் அப்படின்னு. சரி சார். ராம்பாலா அண்ணன் வந்து யாருக்கும் தெரியாது, டைரக்டர். அவர் பாட்டு கேஷுவலா அப்படி தம் வச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டாரு. நாங்க வெளியில வர முடியல, எங்களோட பிள்ளைய வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணன் மறைந்த பாலாஜி இருக்காங்க இல்லையா? ஆமா சார். அவங்க வந்து அப்போ சன் டிவில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய அவங்க ஆரம்பத்துல விஜய் டிவி, அந்த பழைய குதிரை இருக்குமே அந்த விஜய் டிவில இருந்து அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வந்து ஜாயின் பண்ணாங்க. இதை அப்படியே டோட்டலா கலர் மாத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் சினிமா சட்டையர்னு பாலாஜி அண்ணன் தான் சொன்னாரு. அப்போ சினிமா சட்டையர் ஆரம்பிச்சோம். அந்த கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமான கான்செப்ட் சார். ஆக்சுவலி இட் இஸ் அமேசிங் கான்செப்ட் இல்லையா? அது ரொம்ப ரிலேட் பண்ணிட்டாங்க ஜனங்க. அதனால அந்த கான்செப்ட் இப்போ வரைக்குமே ட்ரெண்ட்ல இருக்கு. இப்பயுமே நிறைய பேர் அதை பண்றாங்க. ஆமா ஆமா. நாங்க ஏன் பண்ண முடியலன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இதுக்கு மேல அடி வாங்க முடியாதா அப்படின்னு ஆயிடுச்சு. அது நிறைய பேர் ஹர்ட் பண்ணுச்சு. நீங்க நம்ம சத்யராஜ் சார் மாதிரியான ஆட்கள்லாம் அப்படி பாராட்டினாங்க எங்களை. ஐயோ ஆமா, அவர் படத்தை பண்ணாலே அவர் வந்து ரொம்ப பாராட்டுவார். அதுக்கான அந்த சில பேருக்கு வந்து அது ஹர்ட் ஆயிடுச்சு. சலங்கை ஒலி படம். கமல் சார் அவ்வளவு சீக்கிரம் கடுப்பாக மாட்டாரு. அந்த பரதநாட்டியத்தை என்ன பண்ணிட்டோம், டப்பாங்குத்துன்னு மாத்திட்டோம். நான் தான் எஸ்பி சைலஜா. நீங்க எஸ்பி சைலஜா. சரி சார். சந்தானம் கமல் சார். நான் எஸ்பி சைலஜா. காத்தடிக்குது காசிமேடு காத்தடிக்குது அப்படின்னு அந்த டப்பாங்குத்துல குறை வந்து சந்தானம் கண்டுபிடிப்போம். அது மாதிரி பண்ணிட்டோம். அது ரொம்ப கடுப்பாயிட்டாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பேரு ஹர்ட் ஆயிருக்காங்க. அப்போ லொல்லு சபால உங்களுக்கு நிறைய நல்ல பேர் வந்ததை தாண்டி நிறைய பிரச்சனை வந்திருக்குல்ல சார்? அதனால இல்ல அதாவது பிரச்சனைகள் நிறைய வந்திருக்கு.
ஒரு ஒரு டைம் நான் நான் இங்க ஷூட்டிங் முடிச்சுட்டு நண்பர்கள் கூட போய் ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒரு 4 நண்பர்கள் எல்லாமே அங்க ஏரியா பசங்க தான். வெளிய வந்து நான் வெளியில ஏதோ கடையில ஏதோ வாங்குறதுக்கு வந்தேன். ம், ம், வந்தா ஒரு ஒரு 7-8 பேர் இருப்பாங்க. ம். ஓ வா வணக்கண்ணா. நீதானே அது எதுண்ணா? ம். ஆ இந்த இது பட்டுல சூப்பரு ஆ. அப்படின்ட்டு அந்த 7-8 பேர் அப்படியே நம்மள அப்படியே சுத்தி வராங்க. ரவுண்ட் அடிக்கிறாங்க. எவ்வளவு அன்பா இருக்காங்க. நம்மளுக்கு பெருமை இல்ல. நம்ம ஆர்டிஸ்ட், பெரிய ஆர்டிஸ்ட். ஆ. தனியா கிண்டல் பண்ணுங்க. ஐயோ. அப்போ வந்து இவரு எம்ஜிஆர் அவர்களோட படம் ஒண்ணு பண்ணியிருந்தோம். ஓ. ஒன்றே குலம் என்று பாடுவோம். ம், ம், ம். ஆமா, ஆமா சார். அதுல அவருக்கு அப்பதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லாம கொஞ்சம் ஃபேஸ் பேரலிசிஸ் வந்தது. ம். அதை வந்து அடையாளப்படுத்திட்டார் சாமி அண்ணா. அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல. நான் என்னமோ இவனுக்கு பாராட்டுறானுங்கன்னு நினைச்சுன்னா என்னை சுத்து போட்டு அடிக்க வரானு. அச்சச்சோ. அடிக்க வராங்களா சார்? அடிக்க மாட்டாங்களோ? அடிக்கதான் லிட்ரலி. என் கூட சாப்பிட்டுட்டு இருந்தது வட்ட செயலாளர் உட்கார்ந்துட்டு இருந்தாப்புல. நான் நல்ல வேலை கையில அப்பதான் நம்ம அம்பானி போன் கொடுத்திருந்தாரு, ரிலையன்ஸ் போன். அது அதை ஆன் பண்ணோம்னா இந்த கான்வர்சேஷன் அங்க கேக்குது. நான் போன்ல பேசல, ஆன் மட்டும் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவரு ஆரம் ரங்கநாதன் நண்பர் அவர் ஓடி வந்து, என்னடா நம்ம பையன் என்ன தெரியும்பா, இருந்தாலும் தலைவரை பேசலாமா? அவரு எதுவும் பேசலப்பா, அவரு ஏதோ துட்டு வாங்கி நடிக்கிறாரு, அவர் நல்லா நடிச்சுக்கிறாரு, அவர் தப்பா பேசினா என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சால்வ் பண்ணி இந்த மாதிரி நிறைய. இது உங்களுக்கு மட்டும் தான் நடந்திருக்கா சார், இல்ல எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்குமா? பாம் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கல்ல, நம்மளுக்கு எல்லாம் பாம் எல்லாம் அனுப்பல. மனோகர் அண்ணனுக்கு சாமி அண்ணனுக்கு எல்லாம் பாம் அனுப்பிச்சிட்டாங்க. பாம் அனுப்பிச்சாங்களா சார்? ஆமா. என்ன சார் சொல்றீங்க? இல்ல புரியல. ஏதோ ஒரு கிண்டல் பண்ணிட்டோன்னு பார்சல் அனுப்பிச்சிருக்காங்க. சாமி அண்ணன் வீட்டுல வாங்கி திறந்து அது பாம்பு. அந்த வயர் கியர்ல இதுவா இருக்கு. அதுக்கப்புறம் அவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணிட்டாங்க. இது தெரியாம மனோகர் அண்ணன் வீட்டுக்கு வந்துக்குது, அவங்க அம்மா வாங்கி பீரோக்குள்ள வச்சுட்டுக்கிறாங்க. மனோகர் உங்களுக்கு எல்லாருக்கும் கேக்குறாங்க பார்சல். இல்ல நான் எனக்கு எதுவும் வரல அப்படின்னு. மனோகர் வந்தது சார், அது அப்படியே பீரோக்குள்ள வச்சுக்கிறோம் சார், நான் ஷூட்டிங் வரும்போது எடுத்துட்டு வரேன். ஐயோ, நீ தனியா பாம்பு அடிக்கிறதுல ஷூட்டிங்ல வேற வைக்க போறியா? அது வெளில போடியா, போலீஸ்ல கால் பண்ணியா அப்படின்னு. மேல் வெடிக்கக்கூடிய பாம்பெல்லாம் கொடுக்குறாங்க. அது நிஜமாவே வெடிக்கக்கூடியதுதான் தம்பி. ஆனா எவ்வளவு பவர்ன்னு தெரியல, அந்த அவ்வளவு இதா இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பையனை வேற புடிச்சிட்டாங்க. அவன் கொஞ்சம் ஏதோ மென்டலி அப்செட் போல இருக்கு. அந்த மாதிரிலாம் நிறைய நடந்துருக்கு.